ஹாய் சுட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாம். ஒரு ஊர்ல ஒரு மர வியாபாரி இருந்தான். பக்கத்து கடை இரும்பு வியாபாரியோடது. மர வியாபாரிக்கு இரும்பு கடையையும் அபகரிச்சு கொள்ளணும்ன்ற எண்ணம் இருந்துச்சு. ஒரு நாள் இரும்பு வியாபாரி குடும்பத்துடன் பல இடங்களுக்கு சுற்றுலா செல்ல தீர்மானிச்சான். கடையை மர வியாபாரி கிட்ட பத்திரமா பார்த்து கொள்ளும்படி கூறி போயிட்டான். சில நாட்கள் கழித்து வந்தான். கடையில இரும்பு ஒன்று கூட இல்லை. மர வியாபாரியிடம் கேட்டான். இரும்பை எல்லாம் எலி தின்று விட்டது அப்படின்னு பதில் சொன்னான் மர வியாபாரி. வழக்கு அரசர்கிட்ட போச்சு. அரசரும் மர வியாபாரி சொன்னதை நம்புறத போல நடிச்சார். சில மாசங்கள் கழிச்சு இரும்பு வியாபாரி பண்டிகைக்காக தனது சொந்த ஊருக்கு போவதற்கு ஆயத்தமானான். மர வியாபாரியை அழைத்தான். அவன் போகல. அவனது மனைவியை அனுப்பும்படி கூறினான். அதற்கு சம்மதிக்கவில்லை. உன் மகனையாவது அனுப்பும் அப்படின்னாரு. மகனை அனுப்பினான். திரும்பி வரும்போது மகன் வரவில்லை. மகனை காணாமல் துடித்தான் மர வியாபாரி. கழுகு தூக்கி கொண்டு சென்று விட்டது அப்படின்னு சொன்னான் இரும்பு வியாபாரி. 10 வயது பையனை எப்படி கழுகு தூக்க முடியும் என்று அழுதான் மர வியாபாரி. வழக்கு ராஜா கிட்ட போச்சு. ராஜா தீர்ப்பு சொன்னார். இரும்பை எலி தின்று விடுமானா பையனை கழுகு தூக்கி செல்ல முடியும்னு சொன்னார். மர வியாபாரி ராஜாவின் கால்கள்ல விழுந்தான். அரசே, நான் தப்பு செய்துட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்க என்று தான் விற்ற இரும்புக்குரிய பணத்தை கொடுத்தான். இரும்பு வியாபாரி அவன் மகனை திரும்ப கொடுத்தான். ஓகே சுட்டீஸ், இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ண மறக்காதீங்க. பாய்.